ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன் ஹாப்பி சண்டே. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக நிம்மதியாக உட்காந்துட்டு இந்த சண்டேவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எது பண்ணுறோமோ இல்லையோ இன்னைக்கு கான்ஷியஸாக ரிலாக்ஸ் பண்ணுறது கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு நாள் தான் அது சண்டே தான் இல்லை. பட் நிறைய பேர் என்னென்னா சண்டேன்னு சண்டேன்றதோட என்ன சொன்னால் அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இட் கேன் பி சண்டே, இட் கேன் பி ஹாலிடே. முழுசாக 100% ரிலாக்ஸ் பண்ணுறாங்களான்னா அதுவும் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா ஃபிசிக்கலாக ஆப்சண்டாக இருக்காங்க, மென்டலாக அடுத்த வாரம் எப்படி இருக்குமோ என்ன நடக்குமோன்ற ஒரு பயத்துலேயும் நிறையா பேர் இந்த சண்டே எப்படி இருக்கும், நாளைக்கு ஒரு வேலை போனால் ஆஃபீஸ் போனோம், டீம் மீட்டிங்கில் எப்படி இருக்கும், அதாவது ஒரு ஆங்ஷியஸாக வரப்போகிற விஷயங்கள் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இல்லாத விஷயங்கள் எல்லாம் நிறைய கற்பனை பண்ணி ரொம்ப ஒரு 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 பதட்டத்திலே இந்த இருக்கிற சண்டையை கூட ஹாப்பினஸ் இல்லாமல் அவங்க தொலைச்சிருவாங்க. சரியா? அவங்களுக்குன்னு அந்த கிடைக்கிற சந்தோஷத்தை கூட அவங்க தொலைச்சிருவாங்க. அந்த மாதிரி மனுஷங்களாம் நீங்கள் இருக்காதீங்க. இன்னைக்கு கிடைக்கிற டைமை சந்தோஷமாக ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணி ஃபேமிலி கூட கான்ஷியஸாக 100% என்ன சொல்ல இன்னைக்கு ரிலாக்ஸாக நீங்கள் உங்களுடைய டேவை என்ஜாய் பண்ணுங்கள். என்ன சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முக்கியமாக நான் பார்க்குறது என்னென்னா, ஆங்ஷியஸாகவே இருப்பாங்க. எந்நேரமும் ஒரு டென்ஷன், ஒரு பதட்டம். இந்த நிமிஷத்தில் முழுமையாக வாழ்கிறோமா, இந்த செகண்டில் நம்ம முழுமையாக வாழ்கிறோமானா நிறையா பேர் கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா மோர் தென் 90% ஆஃப் பீப்புள் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒன்று ஒரு பதட்டத்துலேயும் ஒரு 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 பாஸ்ட் என்ன இருக்கும், இப்படி இருக்குது, நம்ம ஃப்யூச்சரை பற்றி நினைக்கிறதால இப்போ இருக்க நிமிஷம் மாறப்போதா, முடிஞ்சு போனது முடிஞ்சது, வரப்போகிறது நமக்கு தெரியாது. பழசை பற்றி நினைக்கிறதும் சரி, ஃப்யூச்சரை பற்றி நினைக்கிறதும் சரி, இதை பண்ணுறதால இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரிஷியஸ் டைமை, இந்த நொடியை, இந்த நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா? சரி, அதனால் சண்டேயும் அதுமா உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன். ஏன்னா சண்டேயாவது பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. தேவையில்லாத ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இல்லை இந்த வாரம் ஃபுல்லும் எப்படி இருக்க போதுன்னு நினச்சலாம் பயப்படாமல் ரிலாக்ஸாக இருங்க. சரி, நம்மளுடைய இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு 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 விதமான ஒரு நோய். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணால் இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நமக்குள்ள பல ஆசைகள் இருக்கும், பல கனவுகள் இருக்கும். பட் அந்த கனவுகள் கனவுகளாகவே, அந்த ஆசைகள் ஆசைகளாகவே இருக்குது. நம்மளால் எந்த ஒரு ஸ்டெப்புக்குள்ளேயும் போக முடியல. அதுக்கு என்ன காரணம் யோசிக்கிறீங்களா? பயம். எப்போ பாரு பதட்டத்திலே இருக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கோம், ஆனால் நம்மளால் எதையுமே செய்ய முடியல இந்த பயத்தால். சரியா? அதை பற்றின விஷயத்தை தான் இன்றைக்கி பேச போகிறோம். மறக்காமல் வீடியோக்குள்ளே வாங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நல்ல கருத்துக்களை நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன், உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மனுஷ வாழ்க்கையை பேரலைஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன நோய் தெரியுமா? பயம். உலகத்திலே பெரிய ஒரு நோய், நம்மளை பேரலைஸ் பண்ணுற ஒரு பெரிய நோய் என்னன்னா பயம் மட்டும்தான். இந்த பயத்தினால மட்டும்தான் நிறைய மனுஷங்க நிறைய விஷயங்கள் லைஃப்பில் பண்ணுறதில்ல. எதுக்கு எடுத்தாலும் பயம். நம்ம ஒரு விஷயம் பண்ணி அடுத்தவன் கண்ணில் அது அசிங்கமாக பட்டுருமா, இல்லை நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அது ஃபெயிலியர் ஆகிடுமா? இட்ஸ் ஓகே. என்னென்ன சொல்லணும்னா, ஃபெயிலியர் ஆனால் என்ன இருக்குது, அந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு அந்த விஷயத்தை செஞ்சுட்டு அதில் தோத்துட்டோம்னா அடுத்த விஷயத்தை மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்க வேண்டியது தானே. உண்மையிலேயே தட்ஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் ப்ராக்ரஸ். ஓகேங்களா? நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த பர்ஃபெக்ஷன், அதாவது என்ன சொல்லுது, பர்ஃபெக்ஷனாக என்ன சொல்லு, பர்ஃபெக்ஷன் ஒரு பக்கம், அடுத்தவங்க கண்ணுக்கு தோத்துறக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் தான் நமக்கு அதிகமாக இருக்கே தவிர ஜெயிக்கணுன்ற ஆசை மக்கள் மனசில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்றதை நீங்கள் தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஜெயிக்கணும் ஆசை அதிகமாக இருக்கா, இல்லை நம்ம அடுத்தவன் கண்ணில் தோத்துறக்கூடாது, இல்லை நம்ம சொந்த பந்தங்கள் முன்னாடி அசிங்கப்பட்டுறக்கூடாது, இல்லை நம்ம வீட்டில் நம்ம அது மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறோமா? 90% பீப்புளுக்கு செகண்ட் தாட் தான் இருக்கும். இன்னையோட அந்த பயத்தை தூக்கி போட்டுருங்க, உங்கள் தலையிலேருந்து தூக்கி போட்டுருங்க. அதனால பிரயோஜனமே இல்லை. எதுக்கும் பயப்படாதீங்க. லைஃப்பில் பயம்ன்ற ஒரு எந்திரிச்ச உடனே ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கோங்க, இன்றைக்கி இந்த நாளை ஆரம்பிக்கும் போது நான் எதை பார்த்தும் பயப்பட போகிறது, எவ்வளவு மோசமான சுச்சுவேஷன் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண முடியும். நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, எனக்கு பிடிச்ச விஷயங்களோ இல்லை நான் செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களோ அது பயத்தினால நான் செய்யாமல் இருந்தேன்னா அதையும் தூக்கி போட்டுட்டு இன்றைக்கி நான் தைரியமாக செய்ய போகிறேன். இஃப் யூ ஸ்டார்ட் யுவர் டே வித் திஸ் கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டினா இனிமேல் உங்களுக்கு அந்த பயமே வராது.
இனிமேல் நான் எதுக்குமே பயப்பட போகிறதில்லன்னு ஒரு மென்டாலிட்டியோட ஆரம்பிச்சு பாருங்கள். என்ன சொல்கிறது, நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லுவீங்க, ஒரு நாள் அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லுவீங்க உங்களுடைய டே இருந்தது அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு கேரண்டியாக சொல்கிறேன், அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டேவாக இருக்கும் உங்கள் லைஃப்பில். ஏன்னா இன்றைக்கி நம்ம தூக்க போட வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம மைண்டில் இருந்து பயம், ஃபியர். லெட்ஸ் த்ரூ தட். என்ன வேணால் ஃபியராக இருக்கட்டும், ஓகேங்களா? எந்த லெவலில் இருந்தாலும் சரி, என்ன விஷயம் பண்ணாலும் சரி, எந்த ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை சூழல் எதுவாக இருந்தாலும் சரி, பயம் அப்படின்ற ஒரு நோயினால தான் பல லெவலில் நம்ம கிரிப்பிள் ஆகிடும் இல்லையா? உடஞ்சி போயிருக்கோம், அப்புறம் நொடிஞ்சு போயிருக்கோம். ப்ளஸ் நம்மளுடைய என்ன சொல்ல, உண்மையான பொட்டென்ஷியலை வெளியே வராததுக்கு முக்கிய காரணம் என்னென்னா பயம்தான். இன்னைக்கு அந்த பயத்தை நம்ம தூக்கி போட்டுட்டு என்ன சொல்ல, இன்னைக்கு ஃபியர்லெஸ்னால் தாம் தூமுன்னு போய் கத்திட்டு எவனையாவது போய் சண்டைக்கு இழுத்து சண்டை போடுறது கிடையாது, சரிங்களா? பயம்ன்றது ஒரு நமக்குள்ள ஒரு என்ன சொல்ல, ஒரு எதிரி வந்தால் பயம், இல்லை ஒரு பெரிய பிரச்சனைக்கு வர பயம்னா அந்த பயம் கண்டிப்பாக இருக்கணும். சின்ன சின்ன பயங்கள் நமக்குள்ளே இருக்கிற நம்மளாக இருக்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா? நம்ம பிடிச்ச விஷயங்கள் செய்கிறதுக்கு ஒரு பயம். நமக்கே தெரியும், நம்ம ஒரு ப்ராஜெக்ட் இப்போ நம்ம எடுத்து பண்ணோன்னா நம்ம அடுத்த லெவல் போக முடியும்னு தெரியும். ஆனால் அதை நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா நம்ம அடுத்த லெவல் போக முடியும்னு தெரியும். ஆனால் அந்த பயம், சரிங்களா? சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் 1008 பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரதுக்குரிய சொல்யூஷன் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அது சொல்யூஷன் செய்கிறதுக்கு ஒரு பயம். வேண்டாம், இது செய்யலாம், இது செஞ்சால் தோற்றுருவோமோ, இது செஞ்சால் அடுத்தவங்க நம்ம கண்ணில் என்ன சொல்லுவோமோ, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம நூற்றுக்கணக்கான விஷயங்கள் நம்ம மைண்டில் வந்துகிட்டே இருக்கும், புரியுதா? நம்ம நான் திரும்பி உங்களுக்கு சொன்னேன், யூ ஃபைட் தோஸ் திங்ஸ், ஓகேங்களா? உங்களுக்கு திரும்பி திரும்பி சொல்கிறேன் உங்ககிட்ட எல்லாம். என் வாழ்க்கையில் சின்ன ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் எப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு எங்கள் வீட்டில் என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய சரௌண்டிங்ஸ்னால உன்னால் முடியாது, நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், இல்லை உன்னால் சேர்ந்து பயமூர்த்திக்கிட்டே இருந்தாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமும் நிறைய விஷயங்கள் பயம் பயம் பயம், எல்லாத்தோடைய பயத்தையும் இந்த உலகத்துடைய பயத்தையும் என்னுடைய மனசில் திணிக்க ட்ரை பண்ணாங்க. பட் நான் என்னென்னா, ஒரு சில விஷயங்களை காதில் வாங்கிக்கிட்டேன், ஒரு சில விஷயங்களை காதில் வாங்காமல் போராடி உடைச்சி என்னுடைய லைஃப்பில் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ த பாயிண்ட் இஸ் என்னென்னா, பயத்தை உடைச்சி நம்ம அந்த விஷயத்தை செஞ்சோம்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் லெவல் நமக்கு நெக்ஸ்ட் லெவல் நம்மளுடைய ஃபியருக்கு அடுத்த சைடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ வாட் எவர் ஃபியர், ஓகேங்களா, ஜஸ்ட் பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை உடைச்சி பாருங்களேன், அங்கே நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு அங்கே தான் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறது தான், இந்த சண்டே உங்களுக்கு அர்ஜ் யூ டு பிரேக். நீங்கள் என்ன ஃபியர் உங்கள் ஹெட்டில் இருந்தாலும் சரி, ஓகே, கோ ஹெட், ஃபுல் ஜோஷ், ஓகே, லிவ் த டே. அது ஒரு நாள் நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள். 2வது நாள் ஆகும், 3வது நாள் ஆகும். நம்ம டெய்லி ஒர்க் பண்ணணும், நம்ம மென்டாலிட்டியில் ஒர்க் பண்ணணும். நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாதுன்றதை நீங்கள் செஞ்சிட்டே இருக்கணும். ட்ரஸ்ட் மீ, உண்மையாக உங்களுடைய லைஃப் அமேசிங்காக இருக்கும், ஓகேங்களா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஐயோ சமூகம் என்ன சொல்லும், சொசைட்டி என்ன சொல்லும், எல்லாருக்கும் ஏன்னா சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம், நமக்கு என்ன இருக்குது? நீங்களாக வாழணும்னா உங்களுடைய இந்த பயத்தெல்லாம் தூக்கி தூரம் போட்டு போங்க, சந்தோஷமாக வாழுங்க. யாரும் நீங்கள் நல்லது பண்ணாலும் நம்மளை சமுதாயம் நம்மளை தவறாக தான் பேசும். ஒரு சமுதாயத்தை ஜெயிக்க வைக்கணும்னா, நம்ம ஜெயிக்கணும்னா, சுற்றி இருக்கிறவங்களும் ஜெயிக்க வச்சு பார்க்கணும்னா, ஒரு அழகான சமுதாயத்தை, ஒரு வலிமையான ஒரு சொசைட்டியை உருவாக்கணும்னா உங்களுக்குள்ள ஒரு ஃபியரை தூக்கி போடுங்க, செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய பயத்தை தூக்கி போட்டுட்டு தைரியமாக ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் வரும். இன்னிலேருந்து செய்வீங்களா? இந்த சண்டே நீங்கள் உங்களுக்குரிய ஒரு நாளாக எடுத்துக்கோங்க. இனிமேல் நோ மோர் ஃபியர்ஸ், ஓகே? இனிமேல் சந்தோஷமாக இருப்பேன், என்னுடைய பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் என்னுடைய காரியங்களை செய்வேன் அப்படின்ற ஒரு முடிவெடுங்க. நான் பயத்தை தூக்கி போடுங்க சொல்லிட்டு நீங்கள் அன்வான்ட் விஷயத்துக்கெல்லாம் என்ன டபான்னு போயிட்டு அன்வான்ட் விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு மசிமா சொன்னாங்கன்னு இல்லை. அப்படிலாம் சுய ஒழுக்கத்தோட உங்கள் செல்ஃப் நீங்கள் செய்யணும் நினைக்கிற சில விஷயங்கள், ஓகேங்களா? ஒரு பயத்தோடு நம்ம இருப்போம் இல்லையா, அதை தூக்கி போட்டுட்டு சந்தோஷமாக இருங்க. ஓகே, இன்றைக்கி இந்த சண்டே உங்களுக்கு ஸ்பெஷல் சண்டேவாக இருக்கணும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். முடிஞ்சால் இன்றைக்கி 4 மணி லைவில் சந்திக்கலாம். டேக் கேர், லவ் யூ, பாய்.